வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பட்ஜெட்டில் கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லை. பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் பேச்சு. சட்டப்பேரவைக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு கூடுதல் பாதுகாப்பு. துப்பாக்கி ஏந்திய கமாண்டோ காவல்துறை கட்டுப்பாட்டில் புதுவை சட்டப்பேரவை. புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலவாரியம் அமைக்க வலியுறுத்தல். சட்டப்பேரவை நோக்கி ஆட்டோவில் பேரணி. இனி விரிவான செய்திகள். சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் ஆற்றிய உரையில் தெரிவிப்பதாவது: முதலமைச்சர் 2025-2026 ஆண்டு நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதில் அந்த ஓராண்டிற்கு வரவு செலவு திட்ட மதிப்பீடு 13,600 கோடியாக நிர்ணயம் செய்து சமர்ப்பித்திருக்கிறார். நம் மாநிலத்தினுடைய வரி வருவாய் 11,300 கோடியாக இருக்கும் போது மத்திய அரசு கொடுக்கும் நிதியிலிருந்து குறைந்தபட்சம் 1/3 பங்கு கொடுக்க வேண்டும். அதாவது 4,000 கோடி ரூபாயாவது மத்திய அரசு வழங்க வேண்டும். மாநிலங்களுக்கு 41%, யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு 28% மானியம். இதனை எதிர்த்து நாம் போராடினோம். மாநிலங்களுக்கு வழங்குவது போல நாமும் 40% கேட்டோம். ஆனால் அவர்கள் 28% கொடுத்தார்கள். இப்போது அது 22% குறைந்துள்ளது. இதுதான் இரட்டை என்ஜின் ஆட்சியாக இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசினுடைய சாதனை. இந்த 13,600 கோடி ரூபாயில் மாநில அரசின் வருவாயிலிருந்து 7,641 கோடி ரூபாயும் மத்திய அரசின் மானியம் மற்றும் மத்திய திட்டங்களுக்கான நிதி 3,432 கோடி ரூபாயும் மத்திய அரசோடு இணைந்து மாநில திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு 400 கோடி ரூபாயும் மற்றும் நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்கு வங்கிகளிலும் மற்றும் வெளி மார்க்கெட்டில் இருந்து வாங்குகிற கடன் 2,100 கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையில் பட்ஜெட் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 13,600 கோடி ரூபாயில் 11,624 கோடி வருவாய் செலவினங்களுக்காகவும் 1,925 கோடி ரூபாய் மூலதன செலவினங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மொத்த பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுடைய சம்பளம் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படும் ஓய்வூதியம், மத்திய அரசிடம் மற்றும் வெளி மார்க்கெட்டில் இருந்து வாங்கிய கடனுக்கான வட்டி, மின்சாரம் வாங்குவதற்கான தொகை இவைகளை எல்லாம் சேர்த்து 70% மேல் ஆகிவிடும். மீதமுள்ள 30% தான் கட்டுமான பணிகளுக்கும் இலவச திட்டங்களுக்கும் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்குமான நிதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் கல்வி மற்றும் மருத்துவத்திற்கான கணிசமான தொகை ஒதுக்கி இருக்க வேண்டும். ஆனால் ஒதுக்கப்பட்ட தொகை இந்த துறைகளுக்கு போதுமானதாக இல்லை. பள்ளியில் சீரமைப்பு மற்றும் ஆசிரியர்கள் நியமனத்திற்கான நிதி இதில் குறிப்பிடப்படவில்லை. அதே போல மருத்துவத்துறையிலும் கிராமப்புற மற்றும் மாநில அளவிலான மருத்துவமனைகளுக்கு உட்கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கும் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் போதிய அளவில் வாங்குவதற்குமான திட்டங்கள் இவைகள் எல்லாம் குறிப்பிடப்படவில்லை. விவசாயிகள் இந்த பட்ஜெட்டில் ஏமாற்றமே அடைந்திருக்கின்றனர். அனைத்து விவசாயிகளுக்கும் மழைக்கால நிவாரணமாக 2,000 ரூபாய் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அது தங்களுடைய பயிர்களை இழந்த அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போதுமானதாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் விவசாயிகளுக்கு பயிர்களுக்கு மானியம், இப்போது அது காலத்தோடு கொடுக்கப்படவில்லை. அதே போல இன்சூரன்ஸ் பிரீமியம் முறையாக கட்டப்படவில்லை. இதனால் விவசாயிகள் பெரிய அளவில் அவதிக்குள்ளாகின்றனர். துணைநிலை ஆளுநர் கடந்த 4 ஆண்டுகளில் அரசு பணியிடங்கள் 2,444 பேர்களுக்கு பல துறைகளில் வழங்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுடைய ஆட்சி வந்தால் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவோம் என வாக்குறுதி அளித்தார். 4 ஆண்டுகள் ஆகியும் 2,444 இடங்கள் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இன்னும் 7,600 பேர்கள் மட்டுமல்லாது இந்த 4 ஆண்டு காலமாக காலியான பணியிடங்களை சேர்த்து மொத்தம் 12,000 காலி பணியிடங்கள்
இதுவரை அரசு பணியிடங்களில் காலியாக உள்ளன. இவைகளை நிரப்புவதற்கான நடவடிக்கை துணைநிலை ஆளுநர் உரையில் குறிப்பிடப்படவில்லை. இந்த ஆட்சியினுடைய காலம் இன்னும் 6 மாதங்களில் முடிவடைந்துவிடும். தனியார் தொழிற்சாலைகள், தனியார் நிறுவனங்கள் இவைகள் மூலமாக நிரப்பப்பட்டுள்ள வேலை வாய்ப்புகளை எல்லாம் கணக்கெடுத்து 21,000 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருப்பதாக கூறுவது இந்த அரசினுடைய சாதனை அல்ல என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மேலும் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் வாரிசுதாரர்களை கொண்டு நிரப்ப முடிவெடுக்கப்பட்டுள்ளதால் எவ்வளவு பணியிடங்கள் வாரிசுதாரர்களை கொண்டு நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சுற்றுலா வளர்ச்சிக்கென்று அதற்கான கட்டமைப்புகளை கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் நாங்கள் உருவாக்கினோம். இப்போது சுற்றுலாவில் கவனம் செலுத்தும் விதமாக இந்த அரசு எந்த ஊக்குவிக்கும் புதிய திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. சுற்றுலா என்ற போர்வையில் புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை வித்திட்டிருக்கிறது. அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் எதுவும் இந்த அரசு எடுக்கவில்லை. சுற்றுலா வளர்ச்சி என்பது மாநிலத்திற்கு மிகவும் முக்கியம். அதை முறைப்படுத்தி ஆன்மீக சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா என்று 3 வகைகளாக பிரித்து அதற்கான கட்டமைப்புகளை மாநிலத்தில் மேலும் உருவாக்கினால்தான் சுற்றுலா துறையில் வளர்ச்சியை காண முடியும். இந்த கலாச்சார சீரழிவினால் புதுச்சேரி மாநிலத்தினுடைய மதிப்பு இந்திய அளவில் பெரிதும் பாதிக்கப்படும். முதலமைச்சர் அறிவித்த இந்த பட்ஜெட் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. வேலை வாய்ப்பை உருவாக்காத பட்ஜெட், விலைவாசியை குறைக்காத பட்ஜெட், எளிய மக்களின் நலனில் அக்கறை இல்லாத பட்ஜெட். திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றுவதே இந்த அரசினுடைய செயல்பாடாக இருக்கிறது என கூறி தனது உரையை முடிப்பதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர் நலவாரியம் அமைக்க வலியுறுத்தி சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டமன்றம் நோக்கி ஆட்டோவில் பேரணியாக வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கங்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆட்டோ தொழிலை நம்பியுள்ளதால் ஆட்டோ உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தை 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்த வேண்டும். அரசு சார்பில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆட்டோ செயலியை உருவாக்க வேண்டும். ராபிடோ, இ-பைக், வாடகை 2 வீலர், ஓலா, ஊபர் போன்ற தனியார் செயலிகளை தடை செய்து இதில் பயன்படுத்தப்படும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலை, காமராஜர் சதுக்கம் அருகிலிருந்து சட்டமன்றம் நோக்கி ஆட்டோவில் பேரணியாக வந்தவர்களை செஞ்சிசாலை அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் வருமான வரித்துறை சார்பில் மக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வருவாய் வரித்துறை இணை ஆணையர் புதுச்சேரி சரகம் சார்பில் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஜிப்மர் டாக்டர் APJ அப்துல் கலாம் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. இதில் கடலூர் வருமான வரி இணை ஆணையர் அன்பழகன் அனைவரையும் வரவேற்று பேசினார். புதுச்சேரி வருவாய்த்துறை இணை ஆணையர் செல்வி ஆறுமுகம் துவக்க உரை நிகழ்த்தினார். இதில் சம்பளம் பெறும் ஊழியர்கள் தொடர்பான வருமான வரி விதிப்பு விலக்குகள் மற்றும் சேமிப்பு அத்தியாயம் 6A, பழைய மற்றும் புதிய வரி விதிப்பு முறைகளின் ஒப்பீட்டு பகுப்பாய்வு, வருமான வரி விகிதங்கள், அபராதம் மற்றும் வழக்குகள் ஆகியவை குறித்து CA மீனாட்சி சுந்தர் மற்றும் TTS வருமான வரி அதிகாரி செங்குட்டுவன் ஆகியோர் விளக்க உரையாற்றினர். இதில் ஜிப்மர் துணை இயக்குனர், ஜிப்மர் அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி அரசின் TTOக்கள், புதுச்சேரி அரசின் வருமான வரியை கையாளும் அதிகாரிகள், புதுச்சேரி பட்டய கணக்காளர்கள் சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், புதுச்சேரி வருமான வரி பயிற்சியாளர்கள் சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இறுதியாக வருமான வரி உதவியாளர் சுரேஷ் பாபு நன்றி உரை ஆற்றினார். அதனால சின்ன தப்பு பண்றவங்களை நம்ம அப்படியே விட்டுடலாமா? நீங்க ஏதோ நமக்கு பிடிச்ச அந்த TDS நமக்கு ரிட்டர்ன் அந்த மாதிரி ப்ரிப்பேர்
that people are filing wrong refund claim. நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் எனக்கு TDS பிடிச்சதெல்லாம் ஏன்னா டிபார்ட்மெண்ட் உங்கள் கேஸை ஸ்க்ரூட்டினி நவ் மோஸ்ட் ஆஃப் த சேலரி இஸ் ஹேப்பனிங் மோஸ்ட்லி இன் சேலரி கிளாஸ் பீப்புள். உங்களால் அந்த பெனால்ட்டி அந்த ப்ராசிக்யூஷன் இதெல்லாம் நம்மளால தாங்கவே முடியாது. ஏன்னா ஒரு தப்புன்னு கண்டுபிடிச்சா நார்மலாக மிஸ் ரிப்போர்ட்டட் ஆர் அண்டர் ரிப்போர்ட்டட் then the taxation itself will be 60%. In rigorous imprisonment, minimum 3 months to 7 years. நான் இன்ட்ரிகேட்டா அதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் திருமு வைத்தியநாதன் அவர்கள் பூஜ்ய நேரத்தில் பேசியதாவது, புதுச்சேரி காட்டுக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த 37 வயதான விஜயலட்சுமி பாகூர் அரசு துவக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 5ஆம் தேதி இவர் பணி முடித்து தனது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். கன்னியகோவில் சாலையில் 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 நபர்களில் ஒருவர் விஜயலட்சுமி கழுத்தில் இருந்து தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றனர். இதனை கண்ட விஜயலட்சுமி அவரது கையை தட்டிவிட்டு கீழே விழுந்தார். உடனே அவர் கூச்சலிட அப்பகுதியில் இருந்தவர்கள் ஓடி வந்ததை தொடர்ந்து 4 பேரும் தப்பிச் சென்றனர். இது அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் அவர் வழக்கு கொடுக்க செல்லும் பொழுது செயின் என்ன திருடா போய்விட்டது, அதான் இருக்கிறது இல்லையா என காவல்துறையினர் பதிலளித்துள்ளனர். இது கண்டிக்கத்தக்கது. மாலை 5 மணி அளவில் பொதுமக்கள் அதிகம் செல்லக்கூடிய சாலையில் துணிச்சலாக 2 வாகனத்தில் வந்து சங்கிலி பறிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் மட்டுமல்ல, நமது புதுச்சேரி மாநில மக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் மீது காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டுமென காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூஜ்ய நேரத்தில் பேசினார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2025-2026 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதனை அடுத்து கடந்த 12ஆம் தேதி நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 5வது நாளாக நடைபெற்றது. பொதுவாக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் போது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சிகள், பொதுநல அமைப்பினர் மற்றும் அரசு ஊழியர்கள் போராட்டங்களை நடத்துவது வழக்கம். இதுபோன்ற போராட்டங்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க சட்டசபை முழுவதும் உள்ளூர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவர். ஆனால் தற்பொழுது நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, மதுபான கொள்கை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் பூதாகரமாக பேசப்பட்டு வருகிறது. 5 நாட்கள் நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு 4 நாட்கள் வெளிநடப்பும் செய்துள்ளனர். இதனால் சட்டப்பேரவை வளாகமே பரபரப்பாக காணப்படுகிறது. மேலும் இன்று நடைபெற்ற கூட்டத்தொடரில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நேருக்கு நேராக கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு அமைப்பினரின் போராட்டங்களால் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் புதுச்சேரியில் எப்போதும் இல்லாத அளவிற்கு சட்டப்பேரவை வளாகம் முழுவதும் துப்பாக்கி ஏந்திய கமாண்டோ காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சட்டப்பேரவைக்கு வரும் 3 நுழைவு வாயில்கள் முழுவதும் கமாண்டோ காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இவர்கள் சட்டப்பேரவை நடைபெறும் பொழுது தொடர்ந்து துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இவர்களுடன் உள்ளூர் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். புதுச்சேரியின் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவை முன்னிட்டு SMVEC மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் குரு செயலியின் மாபெரும் அறிமுக விழா கல்லூரி அரங்கத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேம்பட்ட புதுமையான கண்ணோட்டத்துடன் உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் குரு ஆப் பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் மார்க் டெஸ்ட் தயார்நிலை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அசாதாரண டிஜிட்டல் தீர்வாக திகழ்கிறது.
இந்த புதுமையான பிளாட்ஃபார்ம் மாணவர்கள் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள செய்வதுடன் அவர்களின் தேர்வு தயார் நிலை மற்றும் செயல்திறனை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்துகிறது. இந்த புரட்சிகரமான ஸ்மார்ட் குரு ஆப் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ் துறையை சேர்ந்த 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் ஸ்ரீவத்சன் மற்றும் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் ஜீவேஷ் ஆகியோரால் மிகுந்த ஆர்வத்துடன் உருவாக்கப்பட்டது. அவர்கள் மேற்கொண்ட இந்த முன்னோடியான முயற்சி மாணவர்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை முன்னின்று கொண்டு செல்லக்கூடிய அளவற்ற திறனை எடுத்து காட்டுகிறது. வரவேற்புரையுடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்திருந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்களை வரவேற்றார். நிகழ்ச்சியில் CSEBS துறை தலைவர் முனைவர் தனபாக்கியம் ஸ்மார்ட் குரு ஆப்பின் செயல் விளக்கம் பற்றி எடுத்துரைத்தார். கல்லூரியின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்மார்ட் குரு ஆப்பை அறிமுகப்படுத்தினார். தனது உரையில் இந்த முன்னோடியான செயலியை கருத்தாக்கி உருவாக்கியதில் மாணவர்கள் வெளிப்படுத்திய மிக சிறப்பான உழைப்பையும் புதுமை திறனையும் அவர் புகழ்ந்து கூறினார். ஸ்மார்ட் குரு ஆப்பின் உருவாக்கத்திலும் முழுமைப்படுத்துதலிலும் மற்றும் வழிகாட்டுதலிலும் பொருளாளர் ஸ்ரீ ராஜராஜன் முக்கிய பங்காற்றினார். CSEBS துறை தலைவர் முனைவர் தனபாக்கியம் மாணவர்களை ஊக்கப்படுத்தி ஸ்மார்ட் குரு ஆப்பின் உருவாக்கத்தில் பங்காற்றினார். இவ்விழாவில் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், அறங்காவலர் உறுப்பினர்களான மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி, மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன், இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி, CSEBS துறை தலைவர் முனைவர் தனபாக்கியம், அனைத்து டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள் மாணவர்களின் சாதனையை ஒருமித்தமாக பாராட்டினர். மாணவ புதுமையாளர்களின் அபாரமான பங்களிப்பை நினைவு கூர்ந்து கௌரவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு நினைவு சின்னமும் மற்றும் காசோலையையும் பரிசாக வழங்கினார். மாணவர்கள் முன்னெடுக்கும் புதுமைகளை ஊக்குவிக்கும் முயற்சியில் இந்த நிகழ்வு தொழில்நுட்ப கல்வித்துறையில் ஒரு முக்கிய திருப்பமான நிகழ்வாக அமைந்தது. ஸ்மார்ட் குரு ஆப் பொதுமக்களுக்கு விரைவில் அறிமுகமாக உள்ளது. அதன் மூலம் பள்ளி மாணவர்கள் இதனை பரவலாக அணுக முடியும். மேலும் இது டிஜிட்டல் கற்றல் அனுபவங்களில் ஒரு புதிய புரட்சியையும் ஏற்படுத்தும். நிறைவாக முனைவர் மதுசூதனன், துறை தலைவர் AI மற்றும் DS நன்றி உரை வழங்கினார். Third, for Elysia, the op which is called the Smart Group. Thank you, sir. May I invite Prof. அவங்களை எப்படி நம்ம பண்படுத்த போகிறோம் அப்படின்றது நம்ம கையில் தான், டீச்சர் கையில் தான் இருக்குது. இந்த ஆப்போட விஷன் என்னவா இருந்துச்சுன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சிலபஸை வந்து லேர்ன் பண்ணணும், ப்ளஸ் வந்து அதை வந்து அவங்க படித்தாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணணும். அது வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணாமல் வந்து கொஞ்சம் கேமிஃபைடாக பண்ணணும். உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய முக்கியமான நோக்கம். அரியங்குப்பம் PCP நகர் 3வது குறுக்கு வீதியை சேர்ந்தவர் பிளம்பர் ராஜேஷ், அவரது மனைவி கமலி. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் ராஜேஷின் தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை கவனித்துக் கொள்ள கமலி மருத்துவமனைக்கு சென்றார். ராஜேஷும் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் வீட்டில் குழந்தைகள் 2 பேர் மட்டும் தனியாக இருந்தனர். அப்போது வீட்டின் ஒரு பகுதியில் திடீரென தீப்பிடித்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைக்க முயன்றனர். காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீயை அணைக்க முடியவில்லை. இதுகுறித்து புதுச்சேரி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவர்கள் தண்ணீரை பீச்சு அடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் வீட்டில் இருந்த கட்டில், பீரோ உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமானது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து அரியங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசையை அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், காங்கிரஸ் பிரமுகர் ஜெயமூர்த்தி விஜயலட்சுமி இவர்கள் நேரில் பார்வையிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி பண உதவி மற்றும் பொருளுதவி நிவாரணம் வழங்கினர். இதில் அனைத்து கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள் மற்றும்
ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினர். கோரிமேடு சோனியா காந்தி நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி சுப்பையா நகர் பகுதிகளில் குடும்ப கட்டுப்பாடு அவசியம் குறித்த விழிப்புணர்வு வீதி நாடகம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக சோனியா காந்தி நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி சுப்பையா நகர் பகுதிகளில் குடும்ப கட்டுப்பாடு அவசியம் குறித்த விழிப்புணர்வு வீதி நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிராமப்புற செவிலியர் தனலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா தலைமை தாங்கினார். புதுவை சக்தி விக்னேஷ் நாடக மன்ற கலைக்குழுவினர்கள் ஆண்கள் குடும்ப கட்டுப்பாடு குறித்து தங்களின் நாடகம் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் புதுவை சக்தி விக்னேஷ் நாடக மன்ற கலைக்குழுவினர்கள் கலைமாமணி ராஜா, வீரம்மாள், சுரேஷ், மூர்த்தி, கல்பனா, தனலட்சுமி ஆகியோர் பங்கு பெற்றனர். குடும்ப கட்டுப்பாடு குறித்த துண்டு பிரசுரங்களை கிராமப்புற செவிலியர் சுதா பொதுமக்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் சுகாதார உதவியாளர் ஜெகநாதன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஷா ஊழியர்கள் வெற்றி செல்வி, விருத்தாம்பாள் மற்றும் சுப்பையா நகர் நாகராஜன் ஆகியோர் செய்திருந்தனர். ஒரு நாள் கூட சுத்தன பாடு கிடையாது. நான் சுத்தனத்தை ஊரே பார்த்தது கிடையாது. அதை நீ பார்க்கணும். ஆமாயா சுத்தனம் சுத்தனம் வாரம் அப்படி கிடையாது. காலையில சொல்லிட்டு சாயங்காலம் வேலைக்கு போயிடலாமா? நீ வண்டி ஓட்டலாம், கார் ஓட்டலாம், எல்லாமே பண்ணலாம். ஓட்டலாமா? பார்த்துக்கலாம். அது மீண்டும் குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னா அதுக்கும் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதனால உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி நலவழித்துறையில இருந்து நாங்கள் சொன்ன நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு அளவான ஒரு குடும்பமா இருக்கிறதுக்கு இனிமேல். புதுச்சேரியில் ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்காத மத்திய அரசை கண்டித்து அலுவலக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஓய்வு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வு ஊதிய தொகை உயர்த்தாத மத்திய அரசை கண்டித்து 100 அடி சாலையில் உள்ள EPFO அலுவலகத்தை ஓய்வூதியதாரர்கள் முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இதில் குறைந்தபட்ச ஓய்வு ஊதியம் மாதம் 9,000 பஞ்சப்படியுடன் வழங்கிட வேண்டும். EPS 95 உயர்வு ஊதியதாரர்களுக்கு ESI திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்கிட வேண்டும். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி திருத்தப்பட்ட உயர்வு ஊதியத்தை நிறுத்திய மாதத்தில் இருந்து நிலுவைத் தொகையுடன் வழங்கிட வேண்டும். மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரயில்வே கட்டண சலுகை மீண்டும் அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் திரளான சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய ஓய்வுடைய தங்கத்தை சார்ந்த அனைத்து நில அளவுகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை எளிதில் கண்டுபிடிக்கும் விதமாக
புதுச்சேரி முழுவதும் ட்ரோன் கேமரா மூலமாக நில அளவீடு செய்யும் பணி துவங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நக்ஷா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ட்ரோன் கேமரா மூலமாக நில அளவீடு செய்யும் பணி வட்டாட்சியர் பிருத்திவிராஜ் தலைமையில் முருங்கம்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. இந்த ட்ரோன் கேமரா மூலமாக நில அளவீடு செய்வதால் வீடு, சாலைகள், வாய்க்கால் உள்ளிட்ட அளவுகளை டிஜிட்டல் முறையிலும் அதேபோல் பட்டா மாறுதல், ஆக்கிரமிப்புகளை எளிதாக கண்டறிய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருநள்ளாற்றில் அரசு மருத்துவக் கல்லூரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் அரசின் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக 266 செவிலியர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக 300 ஊழியர்களை நியமிக்க அரசு திட்டம் அரசிடம் உள்ளது. அதே நேரத்தில் அவுட்ஸ்டாண்டிங் கொடுக்கலாமா என அரசு யோசித்து வருவதாகவும், காரைக்கால் திருநள்ளாற்றில் அரசு மருத்துவக் கல்லூரி துவங்க மத்திய அரசின் அனுமதியை கேட்டுள்ளோம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புறணமித்து கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறக்காமல் அலட்சியம் செய்து வரும் புதுச்சேரி அரசை கண்டித்து நாளை அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாநில கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மறைந்த ஜெயலலிதாவிற்கு திருவுருவ சிலையும், முக்கியத்துவம் வாய்ந்த சாலை அல்லது அரசு கட்டிடத்திற்கு ஜெயலலிதாவின் பெயரை சூட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு பாராட்டு தெரிவிப்பதும், புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் புறணமைத்து கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் காலம் தாழ்த்தி வரும் அரசை கண்டித்து நாளை அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நடைபெற்று வரும் சட்டப்பேரவையில் பெண் சட்டமன்ற உறுப்பினரை துணை கேள்வி கேட்கக்கூட அனுமதிக்காமல் கூச்சல் குழப்பம் எழுப்பிய திமுகவை கண்டிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினருக்கு புதுச்சேரி சட்டசபையில் மற்ற கோபம் வந்ததான் ஒரு மாநாட வியப்பு. அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கோபத்தை வந்து திமுககாரங்க தொடர்ந்து ஈடுபட்டாங்க. இந்த அளவுக்கு தான் அங்கே சட்டமன்றம் நடக்குது. சட்டமன்றம் என்பது அது ஒரு சட்டமன்றமாகவே இல்லை. இப்படி அந்த சட்டமன்றம் நடக்கிற மாதிரி தெரியுது. சரி, அதெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டியவங்க அவர் முதலமைச்சர் தான். முதலமைச்சரை பொறுத்த மட்டும் ரொம்ப ஜாலியாக கிடையாது. நீங்கள் எதாவது சட்டம் போட்டு போங்க, என்கிட்ட வேளாண் தான் சட்டம். அதெல்லாம் அப்படி போயிடுது. இன்னும் ஓராண்டு காலம் தான் இந்த ஒரு புதுச்சேரி மாநிலத்தில் குறைஞ்சது ஒரு 15 இடமாவது நம்ம தேர்தலில் போட்டி நம்ம உருவாக்கணும். அதுக்கு வந்து தேர்தலில் உரிய தகுதி உடையவர்கள் அந்த பணியை வந்து. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் அறநிலை மேம்பாட்டுக் கழகத்தில் பணிபுரிந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களான 21 நபர்களை மட்டும் பணியில் அமர்த்தாமல் இருப்பதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் அறநிலை மேம்பாட்டுக் கழகத்தில் பணிபுரிந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களான 21 நபர்களை மட்டும் பணியில் அமர்த்தாமல் இருப்பதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. மேலும் பணியில் அமர்த்த சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து 1.5 வருடங்களுக்கு மேலாகிறது. இதுவரை பணியில் அமர்த்தப்படவில்லை. தற்பொழுது உள்ள எம்டி, செக்ரட்டரி ஆகியோரை சந்தித்து முறையிட்டால் இதற்கு நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். மேலும் 7 நபர்களை 2022ஆம் ஆண்டு பணியில் அமர்த்தினார்கள். அவர்கள் அனைவரும் 21 நபர்களை விட ஜூனியர்கள் மற்றும் அவர்கள் அனைவரும் உயர் ஜாதியினர் என்பதால் உடனடியாக பணியில் அமர்த்தினார்கள். நாங்கள்
போராட்டம் நடத்தியும் நீதிமன்ற உத்தரவு வந்தும் இதனால் வரை பணியில் அமர்த்தவில்லை. இதனை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். இதே நிலைமை நீடித்தால் இந்த போராட்டம் மாபெரும் போராட்டமாக மாறும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி ஆதிராவிட வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தில் பணி நீக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்காக இனி தொடர் போராட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பட்டியலின மக்களையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, எந்த அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த ஒரு வாரங்களில் 7 வன்னியர் சமுதாய சேர்ந்த ஊழியர்களை இங்கே பணியமர்த்தம் செய்தது. இதற்கு அரசு நிர்வாகம் பதில் சொல்லணும். எந்த அடிப்படையில் வேலைக்கு வச்சீங்க? எந்த அடிப்படையில் மீதி இருக்கக்கூடிய 21 தலித் ஊழியர்களை பணியிலிருந்து பணியிட நீக்கம் செஞ்சீங்க? இதுக்கு அரசு பதில் சொல்லணும். அரசாணை, நீதிமன்ற அரசாணையை வாங்கி வந்தோம், உத்தரவு ஆணையை வாங்கி வந்தோம், இது வரைக்கும் அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்கல. காரணம், பட்டியலின மக்கள் என்பதால் தொடர்ச்சியாக ஆளும் பாஜக என்ஆர் அரசு பட்டியலின மக்கள் மேல் வன்மத்தை விதைச்சு வருது. இதை கண்டிச்சு பாகூர் சட்டமன்ற தொகுதியில் 72,17,000 ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட பாகூர் பகுதியில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவமனை பழுதடைந்த நிலையில் இருப்பதால் அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை முன்வைத்தனர். அதன் அடிப்படையில் அதனை புதுப்பிப்பதற்காக அரசாணை பெறப்பட்டு ரூபாய் 22,66,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்க பணி துவங்கப்பட்டது. இதில் கால்நடை மருத்துவ அதிகாரி மற்றும் டாக்டர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சோரியங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் உள்ள சமையல் கூடத்தை பல்நோக்கு கூடமாக மாற்றிடவும், பழுதான மதில் சுவரை புதிதாக அமைத்திட 49,51,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்று பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் கலைசெல்வன், சிறப்பு கட்டிட இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ் மற்றும் திமுக கட்சி பிரமுகர்கள், அந்தந்த பகுதியை சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மணியண்டா ஒரு மணி நேரம் ஆகுது. சார் சொல்றது நீ ஆடுற காலம் காணாயா கடைசியா எடுக்கணும்னா சிஎம் திருப்பி எடுத்துக்கலான்ட்டு அது அது உள்ள போகுதுன்னா அதுதான் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் தலைமையில் மாசி மக சுவாமி புறப்பாடு நிகழ்ச்சியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் தலைமையில் மாசி மகம் சுவாமி புறப்பாடு நிகழ்ச்சியை ஒட்டி பச்சைமுத்து மாரியம்மன் கோவில் அருகில் ராஜ்பவன் தொகுதி குமரகுரு பள்ளம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் அன்னதானத்தை துவக்கி வைத்து பக்தர்களுக்கு அன்னதானத்தினை வழங்கினார். இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நாகராஜ், சுந்தர் ஆர்ட்ஸ், எதிராஜ், வேல்முருகன், கோபி, சதாசிவம், ராமன், பாபு என்கின்ற ஆனந்த், சக்திவேல், முருகேசன், வேலு, நாகமுத்து, ராமு, பாபு, வினோத், அருண் என்கின்ற ஜீவா, ரமேஷ் ராஜா, வெல்டி முருகேசன், பிரபு, சதீஷ்குமார், விக்கி, வினோத் மற்றும் மகளிர் அணி வள்ளி, வித்யா, அனிதா, பரமேஸ்வரி நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை என்ஆர் காங்கிரஸ் ஐடி பிரிவு விஜய் சிறப்பாக செய்திருந்தார்.
மாட்டாரு ரெக்கார்டு கட் பண்ணுறதுக்குள்ள போயிட்டு வாயினே போய் பாரு இப்போ மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்ஜெட்டில் கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லை. பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் பேச்சு. சட்டப்பேரவைக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு கூடுதல் பாதுகாப்பு. துப்பாக்கி ஏந்திய கமாண்டோ காவல்துறை கட்டுப்பாட்டில் புதுவை சட்டப்பேரவை. புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலவாரியம் அமைக்க வலியுறுத்தல். சட்டப்பேரவை நோக்கி ஆட்டோவில் பேரணி. இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.